சார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் காவடுக்கா சொல்லுங்க கட்டது எப்படி ஏன் அவசரம்? ஒரு இடியாப்பம் விற்கிறவர் காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு மாவு பிசைஞ்சு இடியாப்பம் ரெடி பண்ணி அது இடியாப்பம் ரெடி பண்ணி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இந்த டீ பாக்ஸு அது போல் இருக்கும்ல அந்த பாக்ஸுக்குள்ளே இடியாப்பத்தை அடக்கி சைக்கிளில் கொண்டு போய் விழாது மாதிரி கயிறு கட்டி கொண்டு போனாராம் ஒருத்தர். அவர் போகும்போது இடியாப்பம் இடியாப்பம்னு கத்திக்கினே போனாராம். உடனே இந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மா அவசரமாக குழந்தைங்கள ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பார்த்தா மணி ரொம்ப லேட் ஆயிடுச்சான். நீ பாருங்க பசங்களா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, என்னால் சமைச்சா லேட் ஆகிடும் ரொம்ப, அதனால் நான் உங்களுக்கு இடியாப்பம் சவுண்டு வந்துச்சுன்னா இடியாப்பம் வாங்கி தரேன், சவுண்டு வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த வழியாக ஒருத்தர் இடியாப்பம் இடியாப்பம்னு கத்திக்கிட்டு போனாங்க. அது மாட்டி அக்கா கிட்ட சொன்னாங்களாம், ஏம்மா ஒரு 10 ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா பரிசுலேருந்து 10 ரூபாய் அந்த அக்கா எடுத்து கொண்டு போய் பார்த்தாங்களாம். பார்த்தோன்னே யாருமே காணுமா. இந்த பக்கம் பார்த்தாச்சா யாருமே காணுமா, இந்த பக்கம் பார்த்தாச்சா யாருமே காணுமா. சரின்னு இந்த அக்கா உள்ளே வந்துட்டாங்க. அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா வெள்ளை யாருமே இல்லை, 2 சைடும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு யாராவது வருவாங்க அப்போ வாங்கி தரேன்னு சொன்னோன்னே இன்னொருத்தர் இடியாப்பம் இடியாப்பம்னு கத்தின்னு போச்சான். இந்த அக்கா அம்மா இடியாப்பம் சவுண்டு வருது நான் போய் வாங்கிட்டு வரேன்னு வேகமாக ஓடிச்சான். வெளில பார்த்தா யாரையுமே காணும். 2 சைடும் பார்த்துச்சான். சரின்னு உள்ளே வந்துச்சான். அம்மா இடியாப்பமே காரரே காணும்னு சொல்லிட்டு சரி மணியாவது இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு போகிற வழியில் 2 இட்லி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே போன வழியில் 2 பசங்களுக்கும் ஆளுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது ஏன் அந்த இடியாப்பக்காரர் அவ்வளோ ஃபீடாக போனாரு அப்படியே நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு பார்த்தா சொல்லுவோன்னு சொன்னோன்னே மறுநாள் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இடியாப்பம் சவுண்டு கேட்டால் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே இடியாப்பம் இடியாப்பம் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். அம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு 10 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நின்றுச்சான் வாசப்படியிலே. அந்த அக்கா காலிலேருந்து வாசப்படியிலே நின்றுட்டாங்களாம். இன்னொன்று அந்த பக்கமாக சைக்கிள் இடியாப்பம்னு கத்திட்டு வந்துச்சான். இடியாப்பம் அண்ணா இந்தாங்க ஒரு 10 ரூபாயில் இடியாப்பம் தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 10 ரூபாயில் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாங்க. அதை வாங்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா ஓடி வந்து அந்த கடைக்கிட்ட சொன்னாராம், எங்க நேற்று இடியாப்பம்னு சவுண்டு வந்துச்சு, நாங்கள் இடியாப்பம் வாங்கினோன்னு வெள்ளம் இதில் அனுப்பிச்சி விட்டேன், பார்த்தா இடியாப்பமே காணும், குரல் மட்டும் கேட்டுச்சு ஆனால் ஆளை காணும், ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் குரல் விட்டேன் யாருமே வரல அதனால போயிட்டேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு வேலை காலையில் இருக்கும், எப்பவுமே ஒரு வேலை இருக்கும் ஒரு வீட்டில், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு காசு எடுத்துகிட்டு வர நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் வேகமாக போகக்கூடாது, பொறுமையாக ஒரு சந்தில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா இதனால நான் இவ்வளோ வருஷங்களாக நான் சம்பாதிக்கவே இல்லை, அதுக்கு காரணம் இதானா, நான் சம்பாதிக்க மாட்டேன், வேகமாக போகிறதுனால தான் காசுக்கு பதிலாக வெறும் அந்த இடியாப்ப கொண்டு போனதை அப்படியே தான் நான் எடுத்துகிட்டு வருவேம்மா வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இனிமேல் நீங்கள் எல்லா சந்துலையுமே மெதுவாக போங்க, மெதுவாக போனீங்கன்னா
உங்களுக்கும் வியாபாரம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அந்த அம்மா. மறுநாள்லேருந்து அந்த இடியாப்பம்னு ஒரு ஒரு சந்தா மெதுவாக போனாங்க. எல்லாருமே வந்து வாங்கினாங்களாம். நல்லா பணம் சம்பாதிச்சாலாம். நல்லா வியாபாரம் நடந்துச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, காலையில் இடியாப்பம்னு அவசரமாக போயிடுறாங்க. ஆனால் யாராலையுமே வாங்க முடியல. ஓடி வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போறீங்க. தக்காளின்னு விற்றுட்டு போவாங்க. எல்லாருமே ஓடி வருவாங்க. ஆனால் நீங்கள் போகிறதுனால அவங்க ஏமாந்துருவாங்க. மீனுன்னு விற்றுட்டு போவாங்க. ஆனால் எல்லாருமே வருவாங்க. ஆனால் வேகமாக போவாங்க. எது விற்றாலுமே நீங்கள் வேகமாக போகாதீங்க. 10 தெரு போய் சம்பாதிக்க ஒரே தெருவில் நீங்கள் அதிகமாக காசு சம்பாதிக்கலாம். மெதுவாக போனீங்கன்னா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் வெளியே தொட்டுங்க. பாய் பாய்.